Hello everyone, welcome to Pride டுடே கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷனில் ஃபைனைட் ஆட்டோமேட்டா அப்படின்னா என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க கிளாஸுக்குள்ளே போகலாம். டெஃபினேஷன் ஆஃப் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. ஃபைனைட் ஆட்டோமேட்டாக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனைட் ஸ்டேட் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனைட் ஸ்டேட் மெஷின் அப்படின்னா என்னென்னா ஒரு மிஷின் பண்ணக்கூடிய வேலையை வந்து ஒரு ஃபைனைட் ஆட்டோமேட்டா எப்படி பண்ணுது, ஒரு ஸ்டேட் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஸ்டேட்டை வச்சு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ப்ராசஸ் ஒரு இன்புட்டை கொடுக்கறது சம் ப்ராசஸ் நடந்து அவுட்புட்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுக்குது இல்லையா, இது எல்லாமே செட் ஆஃப் ஸ்டேட்டை வச்சு தான் நடக்குது. ஸோ அந்த செட் ஆஃப் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ஒரு எல்லை இருக்கும், அந்த எல்லைக்குள்ளே தான் அந்த ப்ராசஸ் எல்லாமே நடந்து முடியணும். ஓகேங்களா, அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க ஃபைனைட் ஸ்டேட் மெஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் மிஷின். அப்ஸ்ட்ராக்ட் மிஷின் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ C++ இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் போடுறோம்ல, ப்ரோக்ராமிங் போடுறோம் இல்லையா, ப்ரோக்ராமிங் போடும்போது நம்ம இன்புட் கொடுக்குற இன்புட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சியில் வந்து என்டர் ஏபி வேல்யூஸ்னு கொடுக்குறோம். அது ரெண்டையும் ஆட் பண்ணி எனக்கு வந்து சியில் ஸ்டோர் ஆகணும். அப்போ ஏக்கு ஒரு வேல்யூ என்ட்ரி பண்ணுறோம், பிக்கு ஒரு வேல்யூ என்ட்ரி பண்ணுறோம், ரெண்டையும் ஆட் பண்ணி எனக்கு சியில் டிஸ்பிளே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஏல வந்து 5ம் பியில் வந்து 10 அப்படிங்கிற மாதிரி வேல்யூ அசைன் பண்ணிட்டு சியில் வந்து எனக்கு என்னவா டிஸ்பிளே பண்ணணும், 15 எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். பட் நான் கொடுக்குற இந்த இன்டிஜர் வேல்யூவை எடுத்துட்டு எப்படி போய் அது சிஸ்டமில் வந்து நான் கொடுக்குறது இன்டிஜர் வேல்யூ தான் அப்படின்றது எப்படி அது வந்து அனலைஸ் பண்ணுது, ரெகனைஸ் பண்ணுது, எப்படி சிஸ்டம் லாங்குவேஜுக்கு மாற்றி நமக்கு யூஸருக்கு அதுக்கான அவுட்புட்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் வே தான் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மாடல் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு ஐடியா இந்த மாதிரி ஒரு ஐடியால பண்ணோம்னா இப்படிதான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் வியூ ரெடி பண்றது என்னன்னா அப்ஸ்ட்ராக்ட் மிஷின் அப்படின்னு சொல்றது. அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு டெக்னிக் தான் ஃபைனைட் ஆட்டோமேட்டா அப்படிங்கிறது. ஓகேவா, இது வந்து ஃபைனைட் ஆட்டோமேட்டா தான் மட்டும் கொண்டு வந்திருக்காங்களா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதுக்கப்புறம் டூரிங் மிஷின் வந்திருக்கு, அதுக்கப்புறம் புஷ்டவுன் ஆட்டோமேட்டான்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனுமரபிள் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபைனைட் ஆட்டோமேட்டா கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்கு. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது ஃபைனைட் ஆட்டோமேட்டா வந்து கொஞ்சம் லெஸ் பவராக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் எதுவும் இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி ரிட்ரைவ் பண்ணி எடுத்துக்க முடியாது. அது வெரி ஃபஸ்ட்டாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டெக்னிக் என்னன்னா ஃபைனைட் ஆட்டோமேட்டா அப்படின்றது. ஒரு கம்ப்யூட்டர் வந்து நார்மலாக ஒரு வேலை ஒரு ப்ராசஸ் நடக்க வேண்டியதை வந்து இது அப்ஸ்ட்ராக்ட் வியூவாக வந்து இதை டெவலப் பண்ணதான் என்னதுன்னா ஃபைனைட் ஆட்டோமேட்டா அப்படின்னு சொன்னது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனைட் ஆட்டோமேட்டா இஸ் எ சிம்பிள் ஐடியலைஸ்டு மிஷின். இப்போ சொன்னதுதான் ஒரு மிஷின் பண்ணக்கூடிய வேலையை வந்து ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி ஒரு அப்ஸ்ட்ராக்டிவ் ரெடி பண்ணுறது, அதான் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. யூஸ்டு டு ரெகனைஸ் த பேட்டர்ன் அப்படின்னா வந்து நம்ம சிஸ்டம்குள்ளே என்டர் பண்ணுறோம்ல இன்புட் வேல்யூஸை, அந்த போகிற இன்புட்டு எப்படி வந்து சிஸ்டம் ரெகனைஸ் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த பேட்டர்னை ரெகனைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஃபைனைட் ஆட்டோமேட்டா அப்படின்றது. ஓகே, இன்புட் டேக்கன் ஃப்ரம் த சம் கேரக்டர் செட் ஆர் அல்பபெட். நம்ம வந்து இன்புட் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் மட்டுமா கொடுக்குறோம் கிடையாது, அதில் ஆல்பபெட்ஸ் ஸ்ட்ரிங் இருக்கும், நியூமரிக்கல் மெத்தட்ஸ் இருக்கும், நியூமரிக்கல் வேல்யூஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும், நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம். எல்லாத்தையுமே இது என்ன பண்ணிக்கும், இன்புட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், அதை வாங்கிட்டு சிஸ்டமோட லாங்குவேஜுக்கு அதை கன்வெர்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் upon FA is to accept or reject an input depending upon whether the pattern defined by the FA occurs in the input. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம கொடுக்குறோம் இல்லையா இன்புட்டு, அந்த இன்புட்டை வந்து அந்த பேட்டர்னை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு அது கரெக்டான வேல தான் இன்புட் போணுச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்டை வந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு அக்செப்ட் பண்ணி கொடுக்கும். ஃபைனல் செட் ஆர் எனி அதர் ஸ்டேட். ஓகேங்களா, அந்த ஸ்டேட்டை அக்செப்ட் பண்ணோம், அப்படி இல்லைன்னா அந்த ஸ்டேட்டை ரிஜெக்ட் பண்ணிடும். ஓகேங்களா, இதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனைட் ஆட்டோமேட்டா அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன். கொடுக்குற இன்புட்டை, அதாவது நம்ம கொடுக்குற இன்புட்டை அந்த பேட்டர்ன் இருக்குங்களா, அந்த பேட்டர்னை ரெக்கனைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. அனுப்புகிற இன்புட் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு போகணுமா, இல்லை அதே ஸ்டேட்டில் நிற்கணுமா, இல்லை ரிஜெக்ட் ஆகி வெளில வரணுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது யாருன்னா இந்த ஃபைனைட் ஆட்டோமேட்டா அப்படிங்கிறது ஒரு டெக்னிக் தான். ஓகேங்களா, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேப் இருக்கும், டேப்பில் பார்த்தீங்கன்னா மெனி செல்ஸ் வந்து இந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த செல்லு மூலம் இந்த செல்லுக்குள்ளே என்ன பண்ணுறோம், இன்புட்டு உள்ளே வந்து அனுப்புகிறோம். என்ன பண்ணுது, இதில் சம்
ப்ராசஸிங் நடந்து டேப் ரீடர் மூலமா ரெக்கார்ட் எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணும், அந்த ரெக்கார்டு வந்து அந்த குடுக்குற அந்த இன்புட் சிம்பிள், அந்த அல்பபெட், அந்த கேரக்டர்ஸ் அது எல்லாமே செக் பண்ணும். ஃபைனட் ஆட்டோமேட்டாக்குன்னு ஒரு பேர்டன் வச்சிருப்பாங்க. அந்த பேர்டனுக்கு கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இருந்தது அப்படின்னா, திரும்ப என்ன பண்ணும், ஃபைனட் கண்ட்ரோலுக்கு அனுப்பும். இது என்ன பண்ணும், அடுத்த ஸ்டேட்டுக்கு போணுமா, அதே ஸ்டேட்ல வச்சுக்கணுமா, இல்ல ரிஜெக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது, கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைனட் ஆட்டோமேட்டா அப்படிங்கிற இந்த மெஷின் தான். ஓகேங்களா? இதான் வந்து டெஃபினிஷன் ஆஃப் ஃபைனட் ஆட்டோமேட்டா அப்படிங்கிறதுக்கான ஒரு மீனிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஃபைனட் ஆட்டோமேட்டா என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட். ஸ்டேட் அப்படிங்கிறது இந்த டயகிராம்ல இந்த டயகிராம் எடுத்துக்குவோம். இந்த சர்க்கிள் போட்டுருக்கலாம். இந்த 2 சர்க்கிள் இந்த 2 சர்க்கிள் தான் என்ன சொல்றாங்க, ஸ்டேட்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த சர்க்கிளுக்குள்ள நான் வந்துட்டு லெட்டர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா? அது ஸ்டேட்டோட நேமு. சரிங்களா? அந்த சர்க்கிள் தான் வந்து ஸ்டேட்டு. அந்த சர்க்கிளுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த நேம் வந்து ஸ்டேட்டோட நேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு மீனிங். The state of finite automata are represented by the circles. The state names are written in inside the circle. அந்த சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்றது தான் ஸ்டேட்டு. அந்த ஸ்டேட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த நேமுக்கு பேரு ஸ்டேட்டோட நேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேட். ஸ்டார்டிங் ஸ்டேட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஸ்டேட் ஃப்ரம் வேர் த ஆட்டோமேட்டா ஸ்டார்ட் இஸ் நோன் அஸ் தி ஸ்டார்ட் ஸ்டேட். எங்க இருந்து இந்த ஆட்டோமேட்டா வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட்னு சொல்றோம். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இந்த அந்த ஆரோ போகுதா, ஸ்டார்டிங் ஆரோ எந்த ஸ்டேட்டை பாயிண்ட் அவுட் பண்ணி நிக்குதோ அதுதான் வந்து என்னன்னா அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? தேர்ட் ஒன் வந்து என்னன்னா இன்டர்மீடியேட் ஸ்டேட். இன்டர்மீடியேட் ஸ்டேட் அப்படிங்கிறது 2 ஸ்டேட்டுக்கு பிட்வீன் இருக்குதுங்க இல்லையா? இந்த 2 ஸ்டேட்டுக்கும் பிட்வீன் கூடிய அந்த பாயிண்ட் பண்ணியிருக்கிறது தான் என்னதுன்னா இன்டர்மீடியேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். ஒரு பாயிண்ட் வந்து இன்னொரு பாயிண்ட் அவுட் ஒரு இன்னொரு ஸ்டேட்டை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கு இல்லையா? அதுக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த விஷயம் தான் வந்து இன்டர்மீடியேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். அந்த 2 ஸ்டேட்டையும். ஓகே. ஃபைனல் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து டபுள் சர்க்கிள். டபுள் சர்க்கிளா இருக்கக்கூடியது வந்து ஃபைனல் ஸ்டேட்ன்னு சொல்றோம். அப்ப இந்த டயகிராம்ல வந்து ஃபைனல் ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பி. இதுதான் வந்து என்னதுன்னா டபுள் சர்க்கிள்ல இருக்கிறது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் டிரான்சிஷன். டிரான்சிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒன் ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா, குடுக்குற இன்புட் கரெக்ட்டா இருக்கு. குடுக்குற இன்புட் வந்து அந்த வேல்யூ வந்து கரெக்ட்டா போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ, அத செக் பண்றது தான் டிரான்சிஷன் அப்படிங்கிறது. இன்னொன்னு வந்து குடுக்குற இன்புட்ட பொறுத்து ஆட்டோமேட்டா வந்து என்ன பண்ணும், ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணலாமா? இல்ல அதே ஸ்டேட்ல வச்சுக்கலாமா? சேம் ஸ்டேட்ல இருக்கட்டுமா? அப்படின்றதையும் டிசைட் பண்ணும். அதே சேம் டைம் அ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, டைரக்ட் ஆரோ யூஸ் பண்ணுவாங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆரோ யூஸ் பண்ணுவாங்க. அதான் டைரக்ட் ஆரோன்னு குடுத்துருக்கேன். டைரக்ட் ஆரோ வந்து யூஸ் பண்ணாங்க ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறதுக்கு. இதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்டேட்டு, ஸ்டார்ட் ஸ்டேட்டு, இன்டர்மீடியேட் ஸ்டேட்டு, ஃபைனல் ஸ்டேட்டு, டிரான்சிஷன். இது 5 தான் என்னன்னா கன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்டார்ட்டிங் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது சர்க்கிள்ல மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டேட்ன்னு சொல்லுவோம். ஸ்டார்ட் ஸ்டேட்ங்கிறது ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அவுட் பண்ணிருக்க அந்த ஆரோ எந்த ஸ்டேட்ட பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கோ அத ஸ்டார்ட் ஸ்டேட்ன்னு சொல்லுவோம். இன்டர்மீடியேட் ஸ்டேட்னா 2 ஸ்டேட்டுக்கு இடையில இருக்கக்கூடியது தான் இன்டர்மீடியேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அட்லீஸ்ட் 2 ஆரோவாவது நம்ம வந்து கனெக்ட் ஆயிருக்கணும். அட்லீஸ்ட் 2 ஆரோஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கணும். ஒரு ஆரோ வந்து இன்னொரு ஆ என்ன சொல்றது? ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது இன்டர்மீடியேட் ஸ்டேட்ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் ஃபைனல் ஸ்டேட். டபுள் சர்க்கிள் இருக்கிறது வந்து ஃபைனல் ஸ்டேட்ன்னு சொல்றோம். டிரான்சிஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுதா? மூவ் ஆகலையா? இல்ல அதே ஸ்டேட்ல நிக்குதா? இல்ல ரிஜெக்ட் ஆகுதா? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செக் பண்றது டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதான் வந்து அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா? ஃபைனட் ஆட்டோமேட்டாக்கு வந்து ஒரு சம் ரூல பேஸ் பண்ணி தான் இன்புட்ட குடுத்து ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு. அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த பேட்டர்ன் தான் என்னன்னு பார்த்தீங்களா, இந்த இது. இந்த 5 கீவேர்ட் குடுத்துருக்காங்கல்ல, அந்த 5 கீவேர்ட்ஸ் ஆர் டப்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டப்பிள்ஸ வச்சு தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த பேட்டர்ன வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டர்ன் வைஸ் தான் என்ன பண்ணணும், ஒரு டேட்டா உள்ள அனுப்பி அந்த ப்ராசஸ் நடந்தா நமக்கு அவுட்புட்ட ப்ரொடியூஸ் பண்ணி குடுக்கும். ஓகே. அப்ப என்ன அந்த 5 டப்பிள்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு கியூ. ஃபைனைட் செட் ஆஃப் ஸ்டேட். ஸ்டேட்ட வந்து டினோட் பண்றதுக்காக சொல்றது அந்த கியூ அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன் சமேஷன். சமேஷன்ங்கிறது என்னன்னா,
இன்புட்டு அந்த இப்போ நான் வந்து ஒரு ஸ்டேட் நான் டிஃபைன் பண்ணிட்டேன். அந்த ஸ்டேட்டுக்கு நான் இன்புட் அனுப்பணும் இல்லையா? ஸோ அந்த இன்புட் சிம்பல வந்து டினோட் பண்றதுக்காக கொண்டு வந்தது தான் சொல்றது தான் சமேஷன் அப்படின்றது. தேர்ட் ஒன் கியூ நாட். கியூ நாட்ன்றது வந்து இனிஷியல் ஸ்டேட். ஸ்டார்ட்டிங்ல எந்த இன்புட் அனுப்பணும்? எந்த ஸ்டேட் வழியா நான் இன்புட் அனுப்ப போறேன்? எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? அப்படின்றத சொல்றது என்ன அப்படின்னா, கியூ நாட் வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேட் அப்படின்றது. ஃபோர்த் ஒன் எஃப் மீன்ஸ் ஃபைனல் ஸ்டேட். கண்டிப்பாக ஒரு இன்புட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகுதா இல்லை வந்து ரிஜெக்ட் ஆகி வெளியில் வருதா ஏதோ சம்திங் ஒரு ஸ்டேட்டுக்கு போய் ஆகணும் சரிங்களா. அதனால தான் இந்த ஃபைனல் ஸ்டேட்டு சொல்கிறோம். ஃபைனல் ஸ்டேட் அப்படி இல்லைனா அக்செப்ட் ஸ்டேட். அக்செப்ட்னா கொடுக்குற இன்புட் எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் அக்செப்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் டிரான்சிஷன். டிரான்சிஷன் நான் சொன்னது தான் என்னன்னா ஸ்டேட்டையும் இன்புட்டையும் மேப் பண்ணி ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு இன்புட் போகுதா அப்படின்றத செக் பண்ணுறது தான் ட்ரான்சிஷன் அப்படிங்கிறது. ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த டயக்ராம் எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த டயக்ராம் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் அடுத்த கிளாஸில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, இந்த டயக்ராம் ஜஸ்ட் என்னன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பேட்டர்னை வச்சு நம்ம வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைனட் செட் ஆஃப் ஸ்டேட். இதில் எத்தனை ஸ்டேட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டேட்னா சர்க்கிளில் இருக்கக்கூடியதான் ஸ்டேட்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த சர்க்கிளில் எத்தனை சர்க்கிள் இருக்குது, 2 சர்க்கிள் இருக்குது. அப்போ எத்தனை ஸ்டேட்டு, 2 ஸ்டேட். அப்போ ஸ்டேட்டோட நேம் என்ன, ஏ பி. அதான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் சமேஷன் அப்படின்றது இன்புட் சிம்பிள். எத்தனை இன்புட் சிம்பிள் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கணும். 0 1 அப்படின்றது 2 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 0 1 இங்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட் வரலாம், இங்கே ஒரு 1 இருக்குது, இதை ஏன் விட்டுட்டீங்கன்னு. இது வந்து ஒரு பைனரி நம்பர்ஸ். ஒரு சிஸ்டம்குள்ளே நம்ம உள்ளுக்கு அலோவ் பண்ண போகிறோம் அப்படின்னா பைனரி நம்பர்ஸ் தான் அலோவ் பண்ணுவோம், 0 and 1. அது வந்து ரிப்பீட்டடாக வரது நீங்கள் கவுண்ட் பண்ண வேணாம். 0 1 அப்படின்றத மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். தேர்ட் ஒன் வந்து கியூ நாட்ன்றது ஸ்டார்டிங் ஸ்டேட். ஸ்டார்டிங் ஸ்டேட் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டார்டிங் ஆரோ எந்த ஸ்டேட்டை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோ அதான் ஸ்டார்டிங் ஸ்டேட்னு சொல்லியிருக்கேன். அப்போ எதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கு, ஏ. அப்போ ஏ தான் ஸ்டார்டிங் ஸ்டேட் அப்படின்றது. அப்புறம் ஃபைனல் ஸ்டேட். ஃபைனல் ஸ்டேட் ஆர் அக்செப்ட் ஸ்டேட் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன், ஃபைனல் ஸ்டேட்னா டபுள் சர்க்கிளில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ டபுள் சர்க்கிளில் இந்த டயக்ராமில் யார் இருக்கான்னா பி தான் இருக்குது. ஸோ பி தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஸ்டேட். நெக்ஸ்ட் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். இதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்புட் சிம்பிளையும் ஸ்டேட்டையும் மேப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு இன்புட்லேருந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்புட் போகுதா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு. அதுக்கான ஒரு மேப்பிங் தான் இங்கே போட்டிருக்கேன். பாருங்கள், மேலே உள்ளது 2 இன்புட்டு, கீழே உள்ளது 2 ஸ்டேட்டு. ஏன்ற ஸ்டேட்டு 0ன்ற இன்புட்டை வாங்குதான்னு பார்க்குறோம். ஏன்ற ஸ்டேட்டு 0 இன்புட் வாங்கியிருக்கு. வாங்கிட்டு யார் கொடுக்குது, பிக்கு கொடுக்குது. அப்போ இந்த இந்த 0 அப்படின்ற இன்புட் எங்கே போகுது, பிக்கு போகுது. அப்போ இந்த பியை இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஏன்ற ஸ்டேட்டு 1ன்ற இன்புட்டு வச்சிருக்கான்னு பார்க்கணும். ஆமாம், ஏன்ற இன்புட்டு 1ன்றதை வச்சிருக்கு. பட் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்கல, அதே ஸ்டேட்டுக்கு செல்ஃப் லூப் அதுவே வந்து வாங்கிக்குது. அப்போ வந்து செல்ஃப் லூப்னு அர்த்தம். அதே லூப்பில் அதே ஸ்டேட்டில் ஒரு ஆரோ மாதிரி சுழிச்சு விட்டுருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் செல்ஃப் லூப்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கே கொடுக்கறதுனால ஏன்றதை மென்ஷன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட் பின்ற ஸ்டேட் 0ன்ற இன்புட்டை வாங்கியிருக்கான்னு பார்க்கணும். பின்ற இன்புட்டை வாங்கலை. சரியா, பின்ற இன்புட் இது வந்து யாருக்கும் கொடுக்கல. ஏன்னா ஏலேருந்து தான் போயிருக்கு பிக்கு. பட் பியில் வந்துட்டு 0ன்ற இன்புட்டை எங்கேயும் எடுத்துகிட்டு யாருக்கு வந்து கொடுக்கல, 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், பை அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். பை மீன்ஸ் எம்டின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் 0ன்னு அர்த்தம். ஓகே, 1ன்ற இன்புட்டை வந்து இங்கேயே கொண்டு போய் கொடுக்குதான்னு பார்க்கணும். பி ஆமாம், பி வந்து 1ன்ற இன்புட்டை ஏக்கு கொடுக்குது. ஸோ ஏ அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம மேப்பிங் பண்ணணும். இந்த மேப்பிங் இப்போ நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிட்டா தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய கான்செப்டில் வந்து இந்த மேப்பிங் கான்செப்ட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனட் ஆட்டோமேட்டா அதில் எல்லாத்துலேயுமே இந்த மேப்பிங் கான்செப்ட் உள்ளே வரும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸின்னு தெரிஞ்சுக்கிறது இப்போ நான் சொல்கிறத வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இன்னொரு டயக்ராம் எடுத்து வச்சுட்டு நீங்களே ஸ்டார்டிங் ஸ்டேட் என்ன, எத்தனை ஸ்டேட் இருக்குது, இன்புட் என்னென்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேட் எது அப்படின்றது நீங்களே பார்த்தாலே புரியும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிரான்சிஷன் டயக்ராமும் ஃபங்க்ஷனும் போட்டு பாருங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு இந்த ஃபைனட் ஆட்டோமேட்டட் டயக்ராம் எப்படி கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட ஸ்டார்ட் டேட் என்ன, இனிஷியல் ஸ்டேட் என்ன, ஃபைனல் ஸ்டேட் என்ன, எத்தனை இன்புட் போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். I hope you all understand this concept. Thank you for listening. பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
இதில ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.